பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிய திமுகவுக்கு எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தினை முன்வைத்தார். குறிப்பாக தென் மாவட்டங்களில் பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல் அதிகரித்து வருவதாகவும் மேற்கு மாவட்டங்களில் முதியோர் மீது தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கஞ்சா, போதைப் பொருள்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறி இருக்கின்ற திமுக அரசாங்கம், காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய செயலற்ற தன்மை, அவருடைய கையாளாக தன்மையினால் இன்றைக்கு தமிழகத்தில் பெண்கள் சகோதரிகளுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் விடையாக வருகிற ஏப்ரல் 23 அன்று தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலை கொடுக்க இருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணியாக இருப்பதாக தெரிவித்த இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் 50 ஆண்டு காலமாக முத்திரை பதித்துள்ள ரஜினிகாந்த் குறித்து அவதூறு பரப்புவதை எந்த தனிப்பட்ட மனிதராலும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டார். சினிமா நடிகர் கிட்டத்தட்ட 50-60 வருடத்திற்கு மேலே தமிழகத்தில் ஒரு தனக்கான தனி முத்திரை பதித்தவர். அவரை யாரும் மிரட்டவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட அவர் அவதூறு சொல்களை பரப்பும்போது அவர் எந்த ஒரு மனிதனும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது.